எத்தனை சரிதாமிரதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு இல்லையா? கிருஷ்ணா, எனக்குதான் ரொம்ப ரிஜாய்ஸ்மெண்டா இருக்கு. நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு மாதாஜி. மாதாஜி பிரேயர் சொல்லல மாதாஜி. சொல்றேன் சார். இப்ப நம்ம படிக்கிற இந்த துருவ இந்த இது நல்ல வேணன் இது நல்லா இருக்கு. அரசியல் எப்படி இருக்கணுங்கிறது அவரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டபிராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदा मह्यं तदा शिवपदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारूभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासदि गौर भक्त वृंदा. नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांता स्वामिनिधि नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஸோ நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, ऋषिभि स्वाश्रम पदं तदे पुत्र कलेवरम् सुनीता पालयाम् आस विद्या योगेन सोधति. हरे कृष्ण माताजी. ऋषिभि स्वाश्रम पदं कदे पुत्र कलेवरम् सुनीता पालयाम् आस विद्या योगेन सोसति. ऋषிபி முனிவர்களினால் ஸ்வ ஆசிரம பதம் தங்களுக்குரிய ஆசிரமங்களுக்கே கதே திருப்பிச் சென்றனர். பூத்த அவன் புத்திரனின் கலேவரம் உடலை சுனிதா மன்னன் வேணனின் அன்னை பாலயாம் ஆச பத்திரப்படுத்தினான். வித்யா யோகேன மந்திரத்தினாலும் மூலிகை சாற்றினாலும் சோசதி துன்புற்ற பொழுதும். மொழிபெயர்ப்பு. முனிவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பிச் சென்ற பின்னர் மன்னன் வேணனின் அன்னையான சுனிதா தன் மைந்தனின் மரணத்தை எண்ணி மிகவும் துயருற்றாள். அவள் மந்திரங்களினாலும் சில மூலிகை தைலங்களினாலும் தன் மைந்தனின் உடலை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஏகதா முனயஸ்தே து சரஸ்வத் சலிவாலுப்தா உத்வாகீன் சத்கதா சக்ருருபவிஷ்டா சரித்தடே. எஸ், நெக்ஸ்ட் ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏகதா முனயஸ்தே து சரஸ்வத் சலிவாப்ளுதாக ஹுத்வாக்னீன் சத்கதா சக்ருர் உபவிஷ்டா சரித்தடே. ஏகதா ஒரு நாள், முனையஸ் அனைத்து மாமுனிவர்களும், தே அவர்கள், தூ பின்னர், சரஸ்வத் சரஸ்வதி நதி சதியின் சரஸ்வதி சதியின் போட்டுங்க நதியின் தான் மாதாஜி. சசீலா நீரில், ஆப்ளுதா நீராடி, ஹித்வா வந்தனங்களை அர்ப்பணித்து, அக்னின் தீயினுள், சத் கதா உன்னத பொருள் பற்றி விவாதித்தனர். சக்ரு செய்ய தொடங்கினார். உபனிஷ்ட அமர்ந்து, சரித்தடே நதியின் கரையில். மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் அதே முனிவர்கள் சரஸ்வதி நதியில் நீராடி வேள்வி தீயில் பொருள்களை ஆகூதி செய்வதற்கான நித்திய கடமைகளை செய்ய தொடங்கினர். இவ்வாறு அவர்கள் அந்நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு இறைவனை பற்றியும் அவரது திருவிடையாளர்களை பற்றியும் தங்களுக்குள்
விவாதிக்க தொடங்கினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Vikshyoddhisthamastadobhadan ahirlogabayankaran abhatram anadaya tashyubhyo nabhavet bhuvaha. Yes, next. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Vishyotidam tadotpadan ahirloga bayankaran abhatram anadaya tashyupyona bhavet bhuva. விக்ஷையை கண்டு கொண்டு உதித்தான் வளர்ச்சி பெற்ற ததா பின்னர் உட்பாதான் துயரங்கள் ஆகி அவர்கள் கூறத் தொடங்கினர். லோக சமுதாயத்தில் பயங்கரமான எதுவோ அபத்திரம் இடர்பாடு அனாதாய ஆள்பவனின்றி தஸ்யுப்ய கிரீடர்கள் மற்றும் துஷ்டர்களிடமிருந்து இல்லை பவேத் ஏற்படலாம் புவ உலகின். மொழிபெயர்ப்பு. அந்நாட்களில் நாட்டின் பல்வேறு இடையூறுகள் தோன்றி மக்களை பீதியடைய செய்தன. ஆகையால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினர். மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பாற்ற எவரும் இல்லை. இதனால் திருடுகளாலும் துஷ்டர்களாலும் மக்கள் தொல்லையுற துன்பப்பட நேரிடலாம். பொருளுரை. அந்நாட்களில் நாட்டில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி மக்களை பீதியடைய செய்தன. ஆகையினால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினர். மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பாற்ற எவரும் இல்லை. இதனால் திருடுகளாலும் துஷ்டர்களாலும் மக்கள் துன்புற நேரிடலாம். நாட்டின் இடையூறுகளும் கொந்தளிப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும் போது மக்களின் உயிர் மற்றும் உடைமை பாதுகாப்பின்றி போகிறது. இது பல்வேறு வகையான திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் வளர்ச்சி பெறுவதனாலே ஏற்படுகிறது. அச்சமயம் மன்னன் மறைந்து விட்டான் அல்லது அரசாங்கம் செயலற்று விட்டது என்று பொருள். இவ்விடர்பாடுகள் அனைத்தும் மன்னன் வேணனின் மறைவினால் ஏற்பட்டவை ஆகும். அதனால் தெய்வீக மகான்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலை அடைந்தனர். இதன் முடிவு என்னவென்றால் தெய்வீக மகான்களுக்கு அரசியல் விவகாரத்தில் தொடர்பில்லை என்றாலும் கூட பொதுமக்களின் மீது எப்போதும் அக்கறையுடையவர்களாகவே இருக்கின்றனர். அவர்கள் இவ்வாறு சமுதாயத்தினிடமிருந்து தனித்து வாழ்ந்த போதிலும் மக்கள் மீது கொண்ட கருணையினாலும் இரக்கத்தினாலும் மக்கள் எவ்வாறு தங்கள் சமய சடங்குகளையும் வர்ண தர்மத்தின் ஒழுங்குமுறைகளும் பின்பற்றக்கூடும் என்று சிந்திக்கின்றனர். இது ஒன்றே அம்முனிவர்களின் கருத்தாக இருந்தது. இக்கலியுகத்தில் எல்லாமே இடர்படுகின்றன. அவையினால் மகான்கள் தெய்வீக நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஓதுவதில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் கலேன நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. ஆன்மீக சிறப்பு, செல்வம் என்னும் பலம் இரண்டையும் எய்துவதற்காக அனைவரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பயபக்தியுடன் ஓதுதல் வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஏவம் மிருசந்த ருஷயோ தாவதம் சர்வதோ திசம் பாம்ஜ சமுத்தோ பூரிஸ் கோரானாம் அபிலும்பதாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏவம் ரிஷந்தர்விஷயோ தாவதாம் சர்வதோ திசம் பாம்சு சமித்திதோ பூரி ஸ்கோரானாம் அபிலும்பதாம். ஏவம் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ருஷய அம்மாமுனிவர்கள் தாவதாம் ஓடிக்கொண்டு சர்வத திசம் அனைத்து திசைகளில் இருந்தும் பாம்சு புழுதி சமுத்தித எழுந்தது பூரி அதிகமாக சோரானாம் திருடர்கள் மற்றும் துஷ்டர்களிடம் இருந்து அபிலும்பதாம் கொள்கையில் ஈடுபட்டிருத்தல். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அம்மாமுனிவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அனைத்து திக்குகளில் இருந்தும் பயங்கரமான புழுதி புயல் எழுந்தது. இப்புயலானது பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கும் திருடர்கள் மற்றும் கயவர்கள் ஓடிக்கொண்டிருந்ததனால் ஏற்பட்டதாகும். பொருளுரை. திருடர்களும் கயவர்களும் அரசியல் சீர்குலைவுக்காக காத்திருப்போர் ஆவர்.
ஏனெனில் பொதுமக்களிடம் கொள்ளையடிப்பதற்கு அச்சந்தர்ப்பமே அவர்களுக்கு மிகவும் உகந்ததாகும். திருடர்களையும் துஷ்டர்களையும் செயலற்று போக செய்வதற்கு ஓர் வலிமை மிக்க அரசாங்கம் எப்போதும் தேவைப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தத் உபத்ரவம் ஆக்ஞாய லோகஸ்ய வசீலும்பதாம் பர்தரி உபரதே தஸ்மின் அன்யோன்யம் சாஜிகாம் சதாம் சோரப்ராயம் ஜனபதம் ஹீனசத்வம் அராஜகம் லோகானாவாரயான் சக்தா அபிதத் தோஷதர்ஷினஹ. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதா. उपत्रम अज्ञाय लोकस्य वसिलुपदां पत्री उपरेत तस्मिन् अन्यां साजिं जिहां सदां सोरप्रयां जनपदं हीनसत्त्वम् अराजकं लोहानावारायन् सत्य अभितत् दोषदर्शनः. தத் அந்நேரம் உபத்திரவம் இடையூறு ஆக்ஞாய புரிந்து கொண்டு லோகஸ்ய பொதுமக்கள் வசி செல்வேந்தர் ஒன்பதாம் கொள்ளைக்காரர்களினால் பத்ரி பாதுகாப்போர் உபதே இறந்ததினால் தஸ்மின் மன்னன் வேணன் அந்யோ அந்யம் ஒருவரை ஒருவர் ச மேலும் ஜிகாம் சதாம கொள்வதற்கு விரும்புதல் சோர பிரயாம் முற்றிலும் திருடர்கள் நிறைந்த ஜனபதம் நாடு ஹீன இழந்ததின் சத்துவம் ஒழுங்குமுறை அராஜகம் அரசனின்றி லோகான் திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் நா இல்லை அவாரயன் லோகான் திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் நா இல்லை அவாரயன் அவர்கள் குறைப்பர் சக்தா செய்யக்கூடியவர்களாயிருந்தும் அபி இருந்தாலும் தத் தோஷ அதன் தவறினை தர்ஷன கருதினர். புழுதி புயலை கண்ட முனிவர்கள் மன்னன் வேணனின் மறைவினால் அதிக அளவில் ஒழுங்கீனங்கள் நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொண்டனர். அரசாங்கம் இல்லை என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இராது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் செல்வந்தர்களை கொள்ளையடிக்கும் கொள்ளைக்கார திருடர்கள் மற்றும் துஷ்டர்களின் செயல்களில் எழுச்சி பெறுகின்றன. மன்னனை கொன்றது போல மகா முனிவர்கள் தங்கள் சக்தியினால் இடையூறுகளை குறைக்க கூடியவர்களாக இருந்தும் தாங்கள் அவ்வாறு செய்ய தவறு என்று கருதினர். ஆகையினால் அவர்கள் இதை தடுக்கும் முயற்சியில் எதுவும் செய்யவில்லை. பொருளுரை: மகான்களும் மகா முனிவர்களும் சேர்ந்து மன்னன் வேலை கொன்றது அவசர தேவையினாலேயே. அதற்காக மன்னனின் மறைவுக்கு பின் திருடர்களும் தீயோரும் வளவு தடுக்க அரசியலிலோ பங்கு பெற வேண்டும் என்று முனிவர்கள் விரும்புவதில்லை. அந்தணர்களுக்கோ அல்லது மகான்களுக்கோ கொள்வது கடமையில்லை. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளிலேயே அவர்கள் இதனை செய்கின்றனர். தங்கள் மந்திர வலிமையினால் திருடர்களையும் துஷ்டர்களையும் அழிக்க முடியும். ஆயினும் இது சத்திரிய மன்னனின் கடமை என்று அவர்கள் கருதினர். ஆனால் அவர்கள் கொள்ளுகின்ற பங்கு வேற பிடிவாதமாக மறுத்துவிட்டனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. Yes, last slogan 41. Brahmana samadrustando deenanam samubekshag sarvade brahma tasyavi vinna pandat bayo yadaah. Yes, Master. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி இருக்காங்களா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பிராமண ஓர் அந்தணன், சமத்ருக் சமபார்வை உடையோன், சாந்த அமைதி. நான் பேசுறது கேக்குதா? தீனானாம் ஏழை, மொத்தமாக புறக்கணித்தல், ஸ்வரதே குறைகிறது, பிரம்ம ஆன்மீக சக்தி, உறுதியாக அபிவிருத்தியாக சாந்தோ தீனானாம் சமுபேஷக ஸ்ரவதே பிரம்ம தஸ்யாபி பின்ன பாண்டாத் பயோயதா. பிராமண ஒரு அந்தணன், சமத்ருக் சமபார்வை உடையோன், சாந்த அமைதி, தீனானாம் ஏழை, சமுபேஷக மொத்தமாக புறக்கணித்தல், ஸ்ரவதே குறைகிறது, பிரம்ம ஆன்மீக சக்தி, தஸ்ய அவன், அபி உறுதியாக, பின்ன பாண்டா ஓட்டைப்பானையில், பய தண்ணீர், யதா போன்று,
மொழிபெயர்ப்பு. அம்மாமுனிவர்கள், ஒரு அந்தணன் அமைதியும் ஒரு சார்பும் இல்லாதவன் ஆவான். ஏனெனில் அவன் எல்லோரிடத்தும் சமபார்வை உடையவன். இருந்தாலும் ஏழை முக்களை புறக்கணிப்பென்பது அவன் கடமை இல்லையே என்று சிந்திக்கத் தொடங்கி அவ்வாறு புறக்கணித்தால் அவனது ஆன்மீக சக்தியானது ஓட்டைப்பானையில் ஊற்றி வைக்கப்பட்ட நீர் ஒழுகுவதின் மூலம் கரைந்து விடுவதைப் போல் குறைந்து விடுகிறது. பொருளுரை. அந்தணர்கள் மனித சமுதாயத்தின் மிக உயர்ந்த பிரிவினர். இவர்கள் அனைவரும் பக்தர்களே ஆவர். பொதுவாக அவர்கள் உலகில் என்ன நடைபெறுகிறது என்று அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எப்போதும் ஆன்மீக வளர்ச்சிக்குரிய செயல்களிலேயே மூழ்கியிருப்பர். அதற்காக மனித சமுதாயத்திற்கு ஓர் அழிவு என்றால் அவர்கள் வராமல் இருப்பதில்லை. அவ்வழியிலிருந்து அவர்கள் மனித சமுதாயத்தினை காக்க தவறினர் என்றால் அவர்கள் ஆன்மீக ஞானம் குறையும். அனைத்து முனிவர்களுமே தங்கள் நன்மைக்காக இமயமலையை நாடி செல்கின்றனர். ஆயின் பிரகலாத நல்லா கேக்குது. பிரகலாத மன்னன் தான் மட்டும் முக்தி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. உலகில் கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைத்தையும் தான் காத்திருக்க போவதாக அவர் தீர்மானித்தார். இவ்வுயர்ந்த நிலையினை எய்தும் போதே அந்தணர்களே வைணவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 2 விதமான அந்தணர்கள் இருக்கின்றனர். அந்தண பண்டிதர்கள் என்றும் அந்தண வைணவர்கள் என்றும். ஒரு தகுதி வாய்ந்த அந்தணன் மாதாஜி அந்த இத ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா கேக்குறது. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஒரு முறை நீங்க கேக்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி கேக்கல. நீங்க பேசுறது கேக்குதே. இல்ல அவங்க பேசுறது கேக்குறது. உங்க 2 பேருக்கு தான் ஏதோ கேக்கல. நீங்க ஒரு வாட்டி ரீஜாயின் பண்ணுங்க. யூ லீவ் த மீட்டிங் அண்ட் கம் பேக். உங்களுக்கு கேக்கும். சரிங்களா? கேக்குது. நல்லாவே கேக்குது. இவ்வுயர்ந்த நிலையினை எய்தும் போதே அந்தணர்களை வைணவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 2 விதமான அந்தணர்கள் இருக்கின்றனர். அந்தண பண்டிதர்கள் என்றும் அந்தண வைணவர்கள் என்றும். ஒரு தகுதி வாய்ந்த அந்தணன் இயற்கையில் கல்வி அறிவு உடையவனாகவே இருப்பான். அவனது கல்வியானது முழுமுதற் கடவுளை உணர்கின்ற அளவிற்கு வளர்ச்சியடையும் பொழுது அவர்கள் அந்தண வைணவர்களாகின்றனர். ஓர் அந்தணன் வைணவனாகாதவரை அல்லது வைணவனாகாதவரை அவனது அந்தண கலாச்சாரம் என்பது குறைவுடையதே ஆகும். மாமுனிவர்கள் என்னதான் மன்னன் வேணன் பாவியான போதிலும் அவன் துருவ மகாராஜாவின் மன்னரின் குடும்ப வாரிசு என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்திருந்தனர். ஆதலினால் அக்குடும்பத்தின் சுக்கிலமானது முழுமுதற் கடவுளான கேசவனால் நிச்சயம் பாதுகாக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இதை உணர்ந்த அம்முனிவர்கள் அச்சூழ்நிலையினை மாற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். மன்னனின்றி அனைத்தும் இடர்பட்டும் தலைகீழாகவே மாறியிருந்தன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நாம் இப்போ இந்த ஸ்டோரி எப்படின்னா, சோ இந்த மாமுனிவர்கள் என்ன பண்ணாங்க? வேணனை கொண்டுட்டான் இல்லையா? அவன் மந்திர உச்சாரத்தினாலே, ஏன்னா ஒரு தர்மத்திற்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாம் தடைப்படுகின்றது என்னும் பொழுது, எவரால் தடைப்படுகிறதோ அவரை நாம இந்த பிரபஞ்சத்துல இருக்காம செய்தா மீண்டும் அது நடக்கும் என்பதை உணர்ந்து அந்தணர்கள் தட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். அவ்வளவு சாமானியமா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொல்லுவதில் அந்தணர்களுக்கு எப்பொழுதுமே விருப்பம் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அது தவிர வேற வழியே இல்லை. அதனால தங்களுடைய மந்திர உச்சாரணத்தினால் அவனை கொன்று விடுகிறார்கள் இல்லையா? சோ அதுதான் நம்ம போன நேத்து ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? எந்தவித ஆயுதங்களை பயன்படுத்தாது முனிவர்கள் தங்கள் வாய் நின்று வந்த ஓசையின் மூலமாகவே மன்னன் வேணனை கொன்று விட்டார்கள். சோ தன்னுடைய மகன் இறந்ததை கண்டு தாய் சுனீதா இல்லையா, அவங்க கண்டிப்பா மன வருத்தம் என்பது இருக்கும். ஆனால் அவனுடைய உடலை அதாவது திரவியங்களை கொண்டு, அதாவது நம்ம மூலிகைகள் திரவியங்களை கொண்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவளுக்கு எழுது. தன்னுடைய மகனை விட்டு பிரியக்கூடிய அந்த வேதனை அவளுக்கு இந்த மாதிரி பாதுகாக்கணும்ன்ற ஒரு மனசு அவளுக்கு வருது. ருஷி பி ஸ்வஸ்ரம பதம் சுதே புத்திர கலேவரம்
சுனிதா பாலயாம் ஆச வித்யா யோகேன சோதசி. அதாவது முனிவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பினார்கள் அவன் மரணித்த பிறகு. மன்னன் வேணனின் அன்னையான சுனிதா தன் மைந்தனின் மரணத்தை எண்ணி மிகவும் துயருற்றாள் இல்லையா. சோ ஒரு தாய்க்கு எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல விதத்துல வாழணும், பெற்றோர்களுடைய ஆசையே அதுதான் இல்லையா. அவர்களுடைய கண் முன்னாடி அவர்கள் பிள்ளைகள் மரணித்தால் அது வந்து மிக மிக கோரமான ஒரு அது இந்த அதாவது பூலோகத்துல மட்டும்தான் அந்த மாதிரி. அதாவது பரத வருஷத்துலதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய 9 வருஷத்திலேயே பரத வருஷத்துல மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 8 வருஷத்துல அந்த மாதிரி கிடையாது. 5th கேண்டோல அதுதான் போயின்னு இருக்கு. அதனால இங்கேதான் அந்த துரதிர்ஷ்டமே நிகழ்வது. யாரு வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மரணிக்கம். சோ தந்தை மரணித்தால் மகன் வந்து தந்தையினுடைய ஆஸ்திகளை எல்லாம் அனுபவிக்கின்றான். அதே மாதிரி மகன் மரணித்தால் தந்தையினுடைய ஆஸ்திகளையுமே வந்து மகனுடைய ஆஸ்திகளை தந்தை அனுபவிக்கிறார். அப்படி ஒரு அந்த ஒரு கூற்ற வந்து இந்த பரத வருஷத்துல மட்டும்தான் எடுத்துரைக்கப்பட்டது. இது நிஜமாவே உண்டு. இந்த மாதிரி ஒரு கூற்று என்பது கண்டிப்பாக உண்டு. சோ இந்த கலியுகத்திலயுமே அதை நாம கண்டிப்பா பார்க்கலாம். சோ இவ்வாறு சுனிதா என்ன பண்றா, அந்த மகனுடைய உடலை வந்து அவள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அவள் தன் மந்திரங்களாலும் சில மூலிகை தைலங்களாலும் தன் மைந்தனுடைய உடலை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவள் தீர்மானிக்கிறாள். அத்தகைய செயலில் அவள் ஈடுபடுகிறாள். ஏகதா முனையஸ்தேது சரஸ்வத் சவிலா சவி சலீலா சலிவா ப்ளுதா புத்வாகீன் சத்கதா சக்ரூர் உபவிஷ்டா ஹரித்தடே. ஒரு நாள் அதே முனிவர்கள் வந்து சரஸ்வதி இந்த நிலை வரும்பொழுது ஒரு நாள் சரஸ்வதி நதிக்கரையோரம் சரஸ்வதி நதி மேல ஓடின்னு இருந்தது. சோ கலியுகம்னுடைய இம்பாக்ட் எப்படின்னா போக 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 ஒரு நதியா வந்து பூமிக்கடியில போயிடும். ஸோ அந்த மாதிரி மறைந்து விடும். சரஸ்வதி நதி நம்மளால இப்ப பார்க்க முடியாது, அது பூமிக்கடியில ஆல்ரெடி போயாச்சு. இல்ல கலியுகத்தினுடைய தாக்கம். ஸோ அதனால கங்கை, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கும்பொழுது சரஸ்வதி நம்ம பார்க்க முடியாது, மிச்சம் எல்லாமே காவேரி இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா கலியுகம் இன்னும் போக போக ஏன்னா 4,27,000 ஆண்டுகள் இருக்கு இல்லையா. முடிவுல எந்த நதியுமே இருக்காது. இங்க நீருக்கு, உணவுக்கு, எல்லாவற்றுக்குமே வந்து பஞ்சம். ஒருத்தர் அடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். சோ அப்படி ஒரு நிலை வரும் கலியுகத்துக்கு வந்து. அப்போ எல்லாருமே அடிச்சுட்டு கடைசியில யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அப்ப பிரளயம் என்பது ஏற்படும். மீண்டும் வந்து சத்தியயுகம் என்பது தோன்றும். இதுதான் இந்த சைக்கிள் நிகழும். ஒரு நாள் அதே முனிவர்கள் சரஸ்வதி நதியில் நீராடி வேள்வி தீயில் பொருட்களை ஆகுதி செய்வதற்காக, அதாவது சமர்ப்பிப்பதற்காக நித்திய கடமைகளை எல்லாம் செய்ய தொடங்கினார்கள் அவர்கள். ஓகே, எப்பொழுதுமே இறைவனுடைய பக்தி தொண்டுல தங்களை ஈடுபடுத்தி கொள்பவர்கள். இவ்வாறு அவர்கள் அந்நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு இறைவனை பற்றியும் ஒருவர் வந்து உபதேசம் அப்படி அவங்க டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. பகவானுடைய செயல்கள், லீலைகள் இதெல்லாம் பற்றி அவங்க வந்து விவாதிக்க தொடங்கினார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து புழுதியோட ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படின்னா கொள்ளைக்காரர்கள் வந்து திருடு இல்லையா. சோ ரதத்துல அதாவது குதிரை மேல ஏறிக்கொண்டு சோ அந்த ஃபாஸ்டா அந்த இடத்துல வரும்பொழுது புழுதியம் மண் புழுதி வந்து கண்டிப்பா மேல வரும். சோ ஆனாலும் அதை பற்றி அவர்கள் வந்து அதாவது முனிவர்களுடைய நிலை எப்படின்னா எப்பவுமே வந்து அரசியலிலோ அந்த சூழ்நிலை அந்த பௌதிக இதுல எல்லாம் எப்பவுமே அவங்க ஈடுபட மாட்டாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால்தான் வேணனை வந்து அழிச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சா இந்த கொள்ளைக்காரர்களை வந்து அழிக்க முடியும். ஆனா அதை அவர்கள் செய்யவில்லை. சோ எப்பவுமே மரணம் என்பதுதான் ஒரு அதாவது ஒரு சொல்யூஷன்னா அது கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. சுச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்ததோ அதற்கு மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப இனிமே வந்து இந்த ரட்சணை என்பது இது செய்தால் வழிய இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்க முடியாது என்ற கட்டத்துல மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் வேணனை வந்து அவர்கள் கொன்றார்கள். ஆனால் இப்போ நாடு சென்று கொண்டிருக்கிற நிலை வந்து கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் இல்லையா. சூழ்நிலை சரி கிடையாது என்பதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இவந்தும் அவர்கள் அரசியலில் வந்து ஈடுபடுவது கிடையாது. சோ வீக்ஷ்யோதி தாமஸ்ததா பாதன் ததோத்பாதன் ஆஹிர்லோக பயங்கரான் அபத்ரம் நாதாய அநாதாய தஸ்புப்யோ ந பவேத் புவஹ. நாட்களில்
நாட்டில் வந்து பல்வேறு இடையூறுகள் வந்து தோன்றி மக்களை பீதி அடைய செய்தது. இப்பயும் செய்துட்டுதான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக மிக மோசமானது. ஆகையினால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க இல்லையா. மன்னன் மாண்டதினால், அதாவது தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டை ஆள்பவர் இல்லை என்றால் அவரவர்கள் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க இல்லையா, சட்டத்தை கையில எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க பார்க்கிறாங்க. மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பதற்கு எவரும் இல்லை. இதனால் திருடர்களும் துஷ்டர்களும் வந்து துஷ்டர்களாலும் மக்கள் தொல்லையுற துன்பப்பட நேரிடலாம். சோ அந்த சூழ்நிலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்நாட்களில் நாட்டில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி மக்களை பீதி அடைய செய்தன. ஆகையினால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். டிஸ்கஷன் இல்லையா. மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பதற்கு எவருமே கிடையாது. ஆள்பவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் பயம் இருக்கும் இல்லையா. திருடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் ஏமாத்துறதுக்கும் அதாவது கொள்வதற்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயம் என்பது இருக்கும். இதனால் திருடர்களாலும் துஷ்டர்களாலும் மக்கள் வந்து துன்புற நேரிடலாம். ஆள்பவன் இல்லை என்றால், கொற்றவன் இல்லை என்றால் மிக மிக கஷ்டம். நாட்டில் இடையூறுகளும் கொந்தளிப்புமான சூழ்நிலைகளும் ஏற்படும் போது மக்கள் உயிர் மற்றும் உடைமை அது எல்லாமே பாதுகாப்பு இருக்காது இல்லையா. இது பல்வேறு வகையான திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் வளர்ச்சி பெறுவதனாலேயே ஏற்படுகிறது. அச்சமயம் மன்னன் மறைந்து விட்டான் அல்லது அரசாங்கம் செயலற்று விட்டது என்று பொருள். இவ்விடர்பாடுகள் அனைத்தும் மன்னன் வேணனின் மறைவினால் ஏற்பட்டவை ஆகும். சூழல் அதனாலதான் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் தெய்வீக மகான்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலை அடைந்தனர். அவங்களுக்கு இப்ப மீண்டும் வந்து மன வருத்தம் என்பது ஏற்படுகிறது. சோ இப்போ அவங்க இதன் முடிவு என்னவென்றால், தெய்வீக மகான்களுக்கு அரசியல் விவகாரத்தில் தொடர்பு இல்லை என்றாலும் சமுதாய நன்மையை வந்து அவர்கள், அதுதான் அவங்களுடைய மெயினான குறிக்கோளே இல்லையா. இப்ப சவுனகரிச்சிகள் 1000 ஆண்டுகள் வந்து யக்னங்கள் செய்யறாங்கன்னாக்கா அது இந்த லோக கல்யாணத்திற்கு என்று பொருள். அப்படி ருஷிமுனிகள் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய உயிர்வாழிகள் அனைவருக்குமே நன்மை நடக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். மேலும் அவர்கள் இவ்வாறு சமுதாயத்திடமிருந்து தனித்து வாழ்ந்த போதிலும் அவங்க தனியாதான் இருப்பாங்க. மக்கள் மீது கொண்ட கருணையினாலும் இரக்கத்தினாலும் மக்கள் எவ்வாறு தங்கள் சமய சடங்குகளை 4 வர்ண தர்மத்தின் இல்லையா வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்கள் ஒழுங்குமுறைகளையும் ரெகுலேஷன்ஸ் பின்பற்ற கூடும் என்று சிந்தித்தனர் இல்லையா, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்றே அம்முனிவர்களின் கருத்தாக இருந்தது. கலியுகத்துல எல்லாமே இடர்பாடுதான். இங்க வெறுமனே நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் நமக்கு வந்து ரெஸ்கியூ இல்லையா, அது ஒண்ணுதான் நம்மளை வந்து காப்பாற்றும். ஆகையினால் மகான்கள் தெய்வீக நூல்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து இந்த இடத்துல ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் வந்து சொல்றாங்க. சோ ஹரே நாம நாமைவ கேவலம், வெறுமனே ஹரிநாமத்தை மட்டுமே வந்து சொல்லுவதினால் இல்லையா இந்த கலியுகத்துல ஏற்படக்கூடிய நாஸ்தி எதையாவது அழிவு, ஏவ நாஸ்தி நாவ கதீர் அந்யதா, அதுல இருந்து நாம வந்து கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவோம். சோ அதனால ஆன்மீக சிறப்பு, செல்வம் எனும் வளம் இரண்டையுமே எய்துவதற்காக அனைவருமே அதாவது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பயபக்தியுடன் வந்து ஓதுதல் வேண்டும். அதாவது ஈடுபாடு கொண்டு, நானும் வந்து மந்திர ஜபம் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ மனச அலைப்பாய விடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஏவம் மிருதன்ஸ்த ருஷயோ தாவதம் சர்வதோ திசம் பாமக சமுத்ரிதோ பூரிஸ் போராணாம் அபிலும்பதாம். இவ்வாறு அம்முனிவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது திடீர்னு அந்த பக்கத்துல வந்து புழுதி இல்லையா, பயங்கரமான புழுதி புயல் வந்து தோன்றுகின்றது. இப்புயலானது பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கும் திருடர்கள் மற்றும் கயவர்கள் ஓடிக்கொண்டிருப்பதினால் ஏற்பட்டதாகும் என்பதும் அவர்களுக்கு உணர ஆரம்பிச்சது. சோ திருடர்களும் கயவர்களும் அரசியல் சீர்குலைவுக்காக காத்திருப்போரே, ஏனெனில் பொதுமக்களிடம் கொள்ளையடிப்பதற்கு அந்த சந்தர்ப்பமே அவங்களுக்கு வந்து மேன்மையான சந்தர்ப்பம் இல்லையா. சோ அந்த உகந்த சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை அவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்குவாங்க. திருடர்களையும் துஷ்டர்களையும் செயலற்று போக செய்வதற்கு ஒரு கண்டிப்பாக வலிமை மிக்க அரசாங்கம் என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஸோ ஸ்ட்ராங், ஸோ ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் நல்லா எடுத்துட்டு வரணும். ஒரு ஸ்டேட்லயுமே அப்படிதான் இல்லையா. ஸோ நம்ம இன்னைக்கு கூட வந்து பெருமையா சொல்றது வந்து ஜெயலலிதா அவங்க வந்து இருந்தப்போ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு வந்து ஊருக்கு போகும்போது எங்க அம்மா இதை சொல்லுவாங்க. ஸோ இவன் ஷீ இஸ் நாட் ஃபேவரபிள் டு ஹர், அவங்கள பண்ணா அவ்வளவா பிடிக்காது முதல்ல இருந்தே.
இருந்தாலும் அவங்கள மாதிரி இது வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு யாரும் வரல அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. தட் மீன்ஸ் த லா அண்ட் ஆர்டர் வாஸ் கெப்ட் இன் அ வெரி நைஸ் வே. ஸோ மேலும் அந்த காலகட்டத்துல வந்து ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல இதுல இருந்தது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து தைரியமாக வெளியில போய் வர்றதுக்கு இல்லையா, இல்லைன்னா நம்ம யோசிப்போம் 7 மணி ஆச்சா 8 மணி ஆச்சா எங்க வெளியே போக வேண்டாமே அப்படின்னு தோணும். ஸோ லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தா எந்த சமயத்திலுமே நம்ம வீடு திரும்புவதற்கு நமக்கு உகந்த காலம்தான் அப்படிங்கிற ஒரு 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 நிலை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. தத் உபத்வம் ஆக்ஞாய லோகஸ்யவசி லும்பதாம் கர்த்தரி உபரதே தஸ்மின் அந்யோன்யம் சாஜிகாம் சதாம் சோர பிராயம் ஜனபதம் ஈனா சத்வம் அராஜகம். ராஜகம் ராஜா இல்லையா, ராஜா இல்லாத ஒரு நிலை இல்லையா. லோகாம் நாவாராயன் சக்தா அபிதத் தோஷதர்ஷினஹ. சோ அரசன் இல்லாத நிலை. புழுதி புயலை கண்ட முனிவர்கள் மன்னன் வேணனின் மறைவினால் அதிக அளவில் ஒழுங்கீனங்கள் நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சது. அரசாங்கம் இல்லை என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதனால்தான் நம்ம கவர்னர் ஆட்சி இருந்தாலும் 6 மாசம் அதுக்கப்புறம் உடனே வந்து எலெக்ஷன் பண்ணி அரசாங்கத்தை வந்து ஸ்தாபிச்சிடுவாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு இதெல்லாமே வந்து அதாவது அதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லைன்னா ஜனங்க வந்து நிம்மதியாக வாழ முடியாது. அரசாங்கம் இல்லை என்றால் அதாவது நாட்டில் சட்டம் ஒழுங்கு இராது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களில் செல்வந்தர்களை கொள்ளையடித்ததும் கொள்ளைக்கார திருடர்கள் மற்றும் துஷ்டர்களின் செயல்கள் எழுச்சி பெறுகின்றன. மன்னனை கொன்றது போல அம்மாமுனிவர்கள் இவங்களெல்லாம் கொல்றது சுலபம்தான். ஆனா அதை அவ்வாறுகள் செய்வது தவறு என்பது அவங்களுக்கு தெரியும். அதாவது சூழ்நிலை வர்ஸ்ட் சுச்சுவேஷன், வேற வழியே இல்லைன்னா தான் அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. வழி இருக்கும் பட்சத்துல அந்த செயல்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அதுதான் பிராமணர்களுடைய நிலை. ஆகையினால் அவர்கள் இதனை தடுக்கும் முயற்சிகளை எதையுமே செய்யல. சோ மகான்களும் மாமுனிவர்களும் சேர்ந்து மன்னன் வேணனை கொன்றது அவசர தேவைதான், அர்ஜென்சி. இல்லைன்னா அவன் இருந்து இன்னும் மோசமான நிலை வந்துவிடும் இல்லையா. அதனால அவனை கொன்னுட்டாங்க. அதற்காக மன்னனின் மறைவுக்கு பிறகு திருடர்களும் தீயோரும் வளர்வதை தடுக்க அரசியலிலோ பங்கு பெற வேண்டும் என்று முனிவர்கள் எப்பொழுதுமே நினைக்கல, விரும்பவில்லை. அந்தணர்களுக்கோ அல்லது மகான்களுக்கோ கொல்வது கடமையே கிடையாது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர்கள் இதனை செய்கின்றனர். தங்கள் மந்திர வலிமையால் திருடர்களையும் துஷ்டர்களையும் அழிக்க முடியும், ஆனால் அவர்கள் அதை செய்யறதில்லை. ஆயினும் இது சத்திரிய மன்னர்களுடைய கடமை இல்லையா, சத்திரியர் பிராமணர்களுடைய கடமை கிடையாது, சத்திரியர்களுடைய கடமை. அதனால் அவர்கள் அதை தவிர்த்து விடுகின்றனர். அதனால் அவர்கள் கொல்லுகின்ற பணியில் பங்கு பெற பிடிவாதமாக மறுத்துவிட்டனர். அதை வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகல அப்படின்றது வந்து சொல்லப்பட்டது. பிராமண சம திருக் சாந்தோ தீனானாம் சமுபேக்ஷக சர்வதே பிரம்ம தஸ்யாபி விண்ணவண்டாத்பயோ யதாக. முனிவர்கள் ஒரு அந்தணன் அமைதியும் ஒரு சார்பும் இல்லாதவனும், அதாவது அவனுடைய நிலை எப்படி இருக்கணும், சமதர்ஷனமாக இருக்கணும் இல்லையா. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி இல்லையா. அதுல வந்து சமதர்ஷினக அப்படின்னு வந்து லாஸ்ட் லைன்ல வரும். அந்த சமநோக்கு, எல்லா உயிர்களையுமே ஒன்று போல பார்க்கக்கூடிய அத்தகைய பாவத்தை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவன் எல்லோரிடத்தும் சம பார்வை உடையவன். இருந்தாலும் ஏழை மக்களை புறக்கணிப்பது என்பது அவன் கடமை இல்லையே என்று சிந்திக்க தொடங்கினர். அவ்வாறு புறக்கணித்தால் அவர்களுடைய ஆன்மீகமான அந்த ஆற்றல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். தர்மம் தெரிந்தவர்கள் அந்த தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்கு வந்து உதவவில்லை என்றால் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மத்தினுடைய அந்த வீரியமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சோ நாம இருக்கக்கூடிய அந்த நல்ல குணாதிசயங்களை வந்து அடுத்தவங்களுடைய மேன்மைக்கு நம்ம அதை உபயோகப்படுத்தணும். அவ்வாறு உபயோகப்படுத்தாத அந்த நல்ல குவாலிட்டிஸ் வந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு நாள் அது அதனுடைய மதிப்பையே இழந்துவிடும். சோ அந்த மாதிரி அவ்வாறு புறக்கணித்தால் அவர்கள் ஆன்மீக சக்தியானது ஓட்டை பானையில வந்து நீர் ஊற்றி வச்சா எப்படி வந்து போயிடுமோ அது போல அது வந்து குறைந்து விடும், கரைந்து போய்விடும் என்று ரொம்ப அழகான ஒரு ஊமையை வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்தணர்கள் மனித சமுதாயத்தில் மிக உயர்ந்த பிரிவினர். ஒரே நிமிஷம்.
ஒரே நிமிஷம். கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. Right. அந்தணர்கள் மனித சமுதாயத்தின் மிக உயர்ந்த பிரிவினர் இல்லையா? இவர்கள் அனைவரும் பக்தர்களே ஆவர். எல்லாருமே வந்து பக்தி தொண்டு செய்யக்கூடியவங்க தான். சில பேர் வந்து சாதன பக்தி பண்ணுவாங்க, சில பேர் வந்து பரமஹம்ச நிலையில இருப்பாங்க இல்லையா? அதாவது சாதன பக்தியை வந்து வழிமுறைக்கு கொண்டு வந்து அதை பரிபாலிப்பவர்கள் வந்து கடைசியில பரமஹம்ச நிலையை அடைகிறார்கள். பொதுவாக அவர்கள் உலகில் என்ன நடைபெறுகிறது என்று அறிய மாட்டார்கள். ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்கும், அதுல எல்லாம் அவங்களோட ஈடுபாடு இருக்காது. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே திருத்தொண்டு புரியதுல வந்து தங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சோ இந்த பௌதீகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க அவ்வளவாக மனசுல அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்காது. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீக வளர்ச்சிக்குரிய செயல்களிலேயே மூழ்கி இருப்பார்கள். அதுக்குதான் டைம், வேற எதுக்கும் டைமே இருக்காது. அதற்காக மனித சமுதாயத்தினோர் அழிவு என்றால் அதற்கு ஒரு அழிவு என்றால் அவர்களால் வராமல் இருப்பது கிடையாது. அவ்வழியில் அவர்கள் மனித சமுதாயத்தினை காக்க தவறினர் என்றால் அவர்கள் ஆன்மீக ஞானம் குறையும். அனைத்து முனிவர்களுமே தங்கள் நன்மைக்காக இமயமலை நாடி செல்கின்றனர் இல்லையா? தியானம் இதெல்லாம் செய்யணும், அமைதியான இடத்தை நோக்கி செல்கிறார்கள். ஆயினும் பிரகலாத மன்னர் தான் மட்டும் முக்தி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய தந்தையான மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இரண்யகசிபு கூட வந்து மோட்சத்தைக்கு வேண்டினார் இல்லையா? தன்னையே கொன்று விட வேண்டும் என்று நினைத்த தந்தைக்கு மோட்சத்தை பெற்று தரக்கூடிய அத்தகைய பக்குவத்தை கொண்டவர் தான் வந்து வைஷ்ணவா. ஓகே, அதே பிராமணனா இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டான் இல்லையா? ஏன்னா அவங்க இன்னும் சாதன பக்தி, தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு பாங்கு இருக்கும். கருணை என்பது ஒரு வைஷ்ணவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அவன் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டான். சோ உலகில் கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைத்தும் மீட்கும் வரை தான் காத்திருக்க போவதாக அவர் தீர்மானித்தார். உயர்ந்த நிலையை எய்தும் போதே அந்தணர்களே வைணவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிராமணா அண்ட் த வைஷ்ணவா. சோ கருணை என்னக்கூடிய பண்பை வந்து அதிகமாக வைத்திருப்பவர்கள் வைஷ்ணவர்கள் இல்லையா? இரண்டு விதமான அந்தணர்கள். ஒண்ணு அந்தன பண்டிதர்கள், அப்படின்னா பாண்டித்யம் பெற்றிருப்பவர்கள். சோ அதாவது வேத சாஸ்திரங்கள்ல விற்பனராக இருப்பவர்கள், சாதன பக்தியில வந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஆனா அந்தன வைணவர்கள் என்பது வந்து அந்த சூழ்நிலையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வாறே அவர்கள் வந்து எடுத்துரைக்கிறதுக்கு இல்ல, தங்களுடைய வாழ்க்கை நெறியே அவ்வாறே அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஒரு தகுதி வாய்ந்த அந்தனர் இயற்கையில் கல்வி அறிவு உடையவனாகவே இருப்பான் இல்லையா? அவனது கல்வியானது முழுமுதற் கடவுளை உணர்கின்ற அளவுக்கு வளர்ச்சி அடையும் பொழுது அவன் அந்தன வைணவர்கள் ஆகின்றார். ரியலைசேஷன் இல்லையா? வெறுமனே வந்து மந்திர உச்சாடங்களை செய்யறது. இப்ப நம்ம கோயிலுக்கு போனா அர்ச்ச விக்கிரகம் செய்வாங்க, நாரதே பஞ்சராத்திர விதி பிரகாரம் செய்வாங்க. ஆனா அதுல எல்லாருமே வந்து பக்குவம் அடைந்திருப்பார்களா என்றால் கிடையாது. வெறுமனே சாதன பக்தி பயிற்சி செய்பவர்களும் உண்டு, அவர்கள் தான் பிராமணர்கள். ஆனா அதையே வந்து உணர்ந்தறிந்து செய்யக்கூடியவர்கள், அதாவது இறைவனை காணக்கூடிய சக்தியையும் அனைத்து உயிர்களுடைய சங்கடங்களையுமே புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கொண்டவர்கள் வந்து வைஷ்ணவர்கள். சோ மேலும் ஓர் அந்தணன் வைணவன் ஆகாது வரை அவனது அந்தன கலாச்சாரம் என்பது குறையுடையது, அது கம்ப்ளீட்டட் கிடையாது. ஒரு அந்தணன் வந்து வைஷ்ணவன் ஆக வேண்டும், அப்பதான் அவன் முழுமை அடைந்தவன் ஆகின்றான். வைஷ்ணவன் ஆகாதவரை அவன் இன்கம்ப்ளீட். ஓகே, அம்முனிவர்கள் என்னத்தான் மன்னன் வேணன் பாவியான போதிலும் அவன் துருவ மகாராஜாவுடைய மன்னருடைய அந்த வம்சத்திலிருந்து வந்தவர் இல்லையா? சோ அதனால பகவான் அவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வாரிசு சுக்கிலம் என்பது விந்து கண்டிப்பாக ரட்சித்திருப்பார் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்தது. இதை உணர்ந்த அம்முனிவர்கள் அச்சூழலை மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். சோ இப்போ மன்னன் வேண்டும் இல்லையா? மன்னனின்றி அனைத்து இடர்படும் தலைகீழாகவும் மாறியிருந்தன அனைத்துமே வந்து இல்லையா? இடர்பாடுகளால் ரொம்பவுமே வந்து கடினமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதனால அந்த மன்னன் இல்லாத ஆட்சி அந்த நாட்டுல வந்து எல்லாமே தலைகீழாக இருந்ததாக இந்த இடத்துல அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஸ்லோகம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு ஸ்லோகம். நாங்கஸ்ய வம்சோ ராஜருஷேர் ஏஷ சமஸ்தாதும் அர்ஹதி அமோ வீர்யாஹி நிருபவம்சே அஸ்மின் கேசவா வாஷ்ரயா. எஸ், மல்லிகா மாதாஜி இருந்தா படிக்கட்டும் மாதா. ரேவதி மாதாஜி, மல்லிகா மாதாஜி இருந்தா வாசிங்கோ. ஹரே கிருஷ்ணா. ரேவதி மாதாஜி வாசிக்கட்டும் மாதாஜி, நான் நாளைக்கு படிக்கிறேன். சரி, ஓகே, ஃபைன். ரேவதி மாதாஜி வாசிங்க.
हरे कृष्ण माताजी। हरे प्रणाम कृष्ण माताजी। प्रणाम माताजी। नागस्य वंशराजुरीशे एष समस्तादुम् अर्हति अमोघवीर्यहि निरुपो वंशे अस्मिन् केशवासरयः न இல்லை அங்கஸ்ய மன்னன் அங்கன் வம்சக வம்சம் ராஜரிஷியின் ஏஷக இந்த சமஸ்துதாம் நிறுத்தப்படுவது அர்ஹதி வேண்டும் அமோக பாவமற்ற ஆற்றல் மிக்க வீரியம் சுக்கிலம் ஹி ஏனென்றால் நிருபா மன்னர்கள் வம்சத்தில் அஸ்மின் இந்த கேசவ முழுமுதற் கடவுளின் ஆசிரிய அடைக்கலத்தின் கீழ் மொழிபெயர்ப்பு. அம்முனிவர்கள் மன்னன் அங்கனின் வம்ச பரம்பரையானது முற்று பெற்று விடக்கூடாது என்று தீர்மானித்தனர். ஏனெனில் அவ்வம்சத்தின் வீரியமானது மிகவும் ஆற்றல் மிக்கது என்பதோட அதனின்று தோன்றிய புதல்வர்கள் இறைவனின் பாதம் பணிந்த பக்தர்களாகுமாவார். பொருளுரை: வம்ச பரம்பரையில் தூய்மையானது அமோக வீரியம் என்று அழைக்கப்படுகிறது. இரு பிறப்பாளர் எனப்படும் அந்தணர், சத்திரியர் குடும்பங்களோட வைசிய குடும்பத்தினரும் தங்கள் வம்ச பரம்பரையின் புனித வீரியத்தினை கரு உற்பத்தி ஆவதற்கு முன் கடைபிடிக்கப்படுவதான கர்ப்பதான சம்ஸ்காரம் என்று தூய்மை செய்யும் முறையினை கடைபிடித்து தூய்மை மிக்கதாய் வைத்திருந்தல் வேண்டும். இத்தூய்மை செய்யும் முறையினை கடைபிடிக்க இல்லை என்றால், அதிலும் குறிப்பாக அந்தணர்கள் அவ்வாறு இருந்தால் அவ்வம்ச பரம்பரையானது தூய்மை கெட்டு பாவத்தின் செயல்கள் படிப்படியாக அக்குடும்பத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். மன்னன் அங்கனை பொறுத்தமட்டில் அவர் மிகவும் தூய்மையானவராகவும் இருந்தார். ஏனென்றால் அவர் துருவ மன்னரது தூய்மை செய்யப்பட்ட சுக்கிலத்தினின்று தோன்றியவராவார். ஆயினும் அவரது சுக்கிலமானது மரணத்தில் வடிவமான ஒருவனுக்கு மகளாக பிறந்த சுனிதாவிடம் கொண்ட தொடர்பினால் அசுத்தம் அடைந்து விட்டது. இம்மாசமற்ற சுக்கலனிலிருந்து மன்னன் வேணன் பிறந்தார். இக்குறிப்பினை மட்டுமே சிந்தித்து பார்த்த மாமுனிவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர். அதனை பின்வரும் ஸ்லோகங்கள் உரைக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. சுக்கிலம் என்பது இந்த வம்ச பாரம்பரம் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வலியுறுத்துதல் இந்த இடத்துல இல்லையா. நாங்க ஷ்யவம் சோராஜர் ஷேரேஷா சமஸ்தாதும் அர்ஹதி அமோக வீரியஹி நிருபாவம் சே அஸ்மின் கேசவாஸ்ரய. மேலும் முனிவர்கள் அங்கனுடைய குவாலிட்டிஸ் தெரியும் இல்லையா. அவர் துருவ மன்னருடைய அதே குவாலிட்டிஸ், பக்தர்களுடைய குவாலிட்டிஸோட தான் பிறந்தார். ஆனா அவருடைய திருமணம் சுனிதாவுடன் நடந்தது இல்லையா. குவாலிஃபைடு வைஃப் கிடையாது இல்லையா. அதனால அவர்களுக்கு பிறந்த மகனும் குவாலிஃபைடான ஒரு அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மகனாக அவன் அவதரிக்கவில்லை. சோ அதனால அந்த சுக்கிலம் என்பது மாறுபட்டு விட்டது. அவர் பிறந்த சுக்கிலம் பக்தனுடைய பிந்து இல்லையா. ஆனா இவன் மரணத்தினுடைய ரூபமா இருக்கக்கூடிய அவருடைய மகளுடைய திருமணம் செய்து அப்படிப்பட்ட ஒரு சுக்கிலத்துல பிறந்ததால மன்னன் வேணன் அதர்ம செயல்கள் மட்டும்தான் செய்தான். அம்முனிவர்கள் மன்னன் அங்கனின் வம்சம் பரம்பரையானது முற்று பெற்று விடக்கூடாது என்று தீர்மானித்தனர். இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏனெனில் அவ்வம்சத்தின் வீரியமானது மிகவும் ஆற்றல் மிக்கது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் இல்லையா. ஆன்மீகத்துல மேன்மையுற்ற அத்தகைய ஒரு விந்து கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச நன்மைக்காக செயல்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது அவங்க உணர ஆரம்பிச்சு என்பதோடு அதனின்று தோன்றிய புதல்வர்கள் இறைவனது பாதம் பணிந்த பக்தர்களும் ஆவர். சோ எப்பொழுதுமே இறைவனை சார்ந்திருந்தவர்கள் அவர்கள் என்பதையும் நினைவு கூர்ந்தார்கள். சோ வம்ச பாரம்பரியத்தின் தூய்மையானது ஒரு வம்சத்துல சுத்தமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு பெண் எடுக்கிறோம், பெண் கொடுக்கிறோம் இல்லையா. அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை ஓரளவுக்கு நோக்குகின்றோம் நம்ம. இப்ப இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்ப நாம எல்லாம் திருமணம் பண்ணும் பொழுது அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை போய் விசாரிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. சோ அப்படி அந்த குடும்பத்துல யார் நாணயமா வாழ்ந்திருக்காங்க இல்லையா, நாணயமா இருந்து அந்த வம்ச வாரிசு 3 தலைமுறையாவது எப்படி வாழ்ந்தாங்கன்றத கேட்டு சோ அதன் பிறகுதான் செல்வம் எல்லாமே. ஆனா இந்த காலகட்டத்துல நாம காசுக்கு தான் மதிப்பு கொடுக்கிறோம் இல்லையா. அவன் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கான் இல்லையா, எந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. ஏன்னா ஜாதகம் வேற மேட்சிங் ஆகணும். சில பேர் ஜாதகம் கூட பார்க்க மாட்டாங்க. உண்மையில இத்தனை டிவோர்சஸ் கேசஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம்
ஜாதகத்தை வந்து நன்னா கணிச்சு அதை வந்து நல்ல ஒரு நிலையை எடுத்துட்டு போய் செய்யக்கூடிய திருமணங்கள் தான் எப்பவுமே நிலைத்து இருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி கிளியரா எடுத்துரைக்கிறவங்களும் ரொம்ப கம்மி இல்லையா? ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் யூ கேன் டூ அப்படின்னு கூட சில பேர் சொல்லிடுறாங்க. ஜாதகத்தை அறகுறையா பாக்குறது அது ஒரு ரகம். ரெண்டாவது, அவ்வாறே வந்து இது நல்லது கிடையாதுன்னு சொன்ன பிறகு கூட அந்த குடும்பத்தினுடைய ஆஸ்திகள் இதெல்லாம் பார்த்து நம்முடைய மகளோ மகனோ அந்த குடும்பத்துல போயிட்டா இவங்க கடைசி வரைக்கும் நல்ல ஜீவனத்தை நடத்திடுவாங்கன்ற எண்ணக்கூடிய கொள்கையுடையவர்களுமே உண்டு இந்த காலகட்டத்துல. இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா திருமணம் ஆன பிறகு அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து என்பதே சரித்திரமே இருக்காது. டைவர்ஸ்ல தான் வந்து நிற்கும் இல்லையா? சோ இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். செல்வத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம எடுத்துட்டு போகக்கூடாது. நாம இந்த கேண்டோலயே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? சாஸ்திர விதிகள் பிரகாரம் தான் நாம பார்த்து ஹாரோஸ்கோப் மேட்சிங் இருந்தா மட்டும்தான் அந்த குடும்ப பாரம்பரியத்தை தெரிந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருமணத்திற்கே போகணும். அதை விடுத்துட்டு நாம கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்ப நம்ம தெரிந்தே நம்மளுடைய பிள்ளைக்கு நாம தவறு இழைக்கின்றோம் என்ற அர்த்தம். ஏன்னா நாம இந்த ஆன்மீக தளத்துல இருந்தா இதெல்லாம் யோசனை வரும். அதே வெறும் பௌதீகம் என்று வரும்பொழுது கண்டிப்பா இந்த யோசனை வராது இல்லையா? சோ இன்னொன்னு, இந்த தவறு இருக்குன்றத வந்து எடுத்துரைக்கக்கூடிய நபர்களும் மிக மிக குறைவு. அதுவும் இருக்கு. போன உடனே ஏதோ ஜாதகம் பொருத்தங்கள் மட்டும் வச்சு நாம கண்டிப்பா திருமணம் செய்யக்கூடாது. பொருத்தங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகள், அவங்களுக்கு வரக்கூடிய தசாபுக்திகள், அந்த கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அது இந்த அதாவது ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து கணிச்சிடலாம். இவங்க தெய்வீகமான நிலை கண்டிப்பாக இருக்கும், இவங்க கடவுள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற உணர்வெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சில பேர் ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக்கே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாதகம் கூட எவாலுவேஷன் பண்ண முடியும். ஜாதகத்தை கொண்டு நம்மளால பண்ண முடியும். ஆனா அதை சொல்றவங்க கரெக்டா விதத்துல அதுக்கான விளக்கத்தை கொடுத்து சொல்லணும். அப்ப நமக்கு அதனால ஏற்றுக்கொள்ள முடியும். சோ இப்போ மேன்மையான இந்த குரு மகாராஜருடைய பாரம்பரியமிக்க அந்த வம்சத்தை பத்தி இவங்க நினைச்சு பாக்குறாங்க. அதனால அந்த சுக்கிலம் என்பது அமோக வீரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரு பிறப்பாளர் எனப்படும் அந்தனர் சத்திரிய குடும்பங்களோடு வைசிய குடும்பத்தினம் தங்கள் வம்ச பரம்பரையின் புனித வீரியத்தினை கரு உற்பத்தி செய்வதற்கு முன் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது கர்ப்பதான சம்ஸ்காரம் இல்லையா? சோ நம்ம பிரபுபதர் என்ன சொல்லியிருக்கார்? 64 டைம்ஸ் 64 மாலைகள் செய்யணும், பையனும் பொண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பதான சம்ஸ்காரமே எல்லாமே செய்யணும். அதன் பிறகு அந்த அந்த இதெல்லாமே செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பக்தனை வந்து ஈண்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளா நம்ம ஆச்சாரியா சொல்லிட்டு போயிருக்காரு. இத்தூய்மை செய்யும் முறை இதை கடைபிடிக்கவில்லை என்றால் இல்லையா, அதிலும் குறிப்பாக அந்தணர்கள் அவ்வாறு இருந்தால் அவ்வம்சம் பரம்பரையானது தூய்மை கெட்டு பாவத்தின் செயல்களை படிப்படியாக குடும்பத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு மைந்தன் நல்ல ஒரு மைந்தன் அவதரிக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரிச்சுவல்ஸ். இல்லைன்னா நமக்கு பாவப்பட்ட நிலைதான் நமக்கு கிடைக்கும். மன்னன் அங்கனை பொறுத்த மட்டில் அவர் மிகவும் தூய்மையானவர் இல்லையா? ஏனென்றால் அவர் துருவ மன்னர் தூய்மை செய்யப்பட்டது சுக்கிலத்திலிருந்து தோன்றினார். ஆனால் அவரது சுக்கிலமானது மரணத்தின் வடிவமான ஒருவனுக்கு மகளாக பிறந்த சுனிதாவிடம் கொண்ட தொடர்பினால், அதாவது அவளை மனைவியாக அடைந்ததனால் அசுத்தம் அடைந்து இல்லையா விட்டது. இம்மாசுற்ற சுக்கிலத்தினின்று மன்னன் வேணன் வந்து அவதரித்தான் இல்லையா, பிறந்தான். அக்குறிப்பினை மட்டுமே சிந்தித்து பார்த்த மாமுனிவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார்கள். அததான் பின்வரும் ஸ்லோகத்துல இருந்து நாம பார்க்க போறோம். இன்றைக்கு நான் இதோட நிறுத்துறேன். நாளைக்கு 43 இருந்து பார்க்கலாம். ஓகே. வாஞ்சகல்பதாரூபியஷ கிருபா சிந்துபியே வச்ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम